நம்ம எந்த மருந்து வாங்கும் போதும் பார்த்தோங்கன்னா எதர் அதில் மேனுஃபேக்சர் டேட்னு போட்டுட்டு யூஸ் விதின் 6 months ஆஃப் மேனுஃபேக்சர்னு போட்டிருக்கோம், இல்லாட்டா டேட் ஆஃப் எக்ஸ்பைரின்னு கொடுத்துருக்கோம். மெயின்லி மருந்துகளுக்கு டேட் ஆஃப் எக்ஸ்பைரி தான் ஜாஸ்தியாக பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ மருந்து வாங்கினோம்னா எக்ஸ்பைரி பை டிசம்பர் 2026 அப்படின்னு போட்டிருக்கோம். நிறைய பேர் கேட்குறாங்க, ஒன்று நாங்கள் டிசம்பர் 2026ன்னு பார்க்காம அது எக்ஸ்பயர் ஆகி ஒரு 2-3 மாதம் கழிச்சு அந்த மருந்து எடுத்துட்டோம்னா உயிருக்கு ஆபத்தா? இந்த எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது ஒரு ப்ராபப்ளி ஒரு less than 100 years பிஃபோர் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. இது ஆரம்பத்தில் மருந்துக்குன்னு கண்டுபிடிச்சது கிடையாது. பட் அமெரிக்காவில் ஒரு ரூல் வந்ததுனால மற்ற சாப்பாடு ஐட்டம்ஸ்க்கு இதுவும் அது கூட சேர்ந்து எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று வந்தது. மருந்துகள் எடுத்தோம்னா ஸ்ட்ரிக்டாக அதுக்கு எக்ஸ்பைரி டேட்னு ஒன்றும் கிடையாது. அட்லீஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் மெடிசன்ஸ்க்கு இது கிடையாது. ஒரு ரூல் ஒன்று கொண்டு வரணுமேனு இது கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இல்லாட்டா இப்போ நம்ம வச்சிருந்த 10 வருஷம் கழிச்சு எடுத்தா அது வேலை பண்ணுமா? ப்ராபப்ளி நாட். ஸோ அதனால ஒரு ரஃபாக ஒரு டைம் பீரியட் போட்டு ஒரு 2 வருஷம் அதுக்குள்ளே எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 வருஷத்துக்குள்ளே எப்போ எடுத்துட்டாலும் there is absolutely no problem. ப்ராப்ளமும் டாக்ஸிசிட்டியும் கிடையாது, வேலையும் நல்லா பண்ணும்.